வெல்கம் டு நலம்தானா விவர்ஸ். இன்னைக்கு சேப்பங்கிழங்கு வச்சு வடை செய்ய போகிறோம். சேப்பங்கிழங்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன கிழங்கு அந்த இப்படி வளவளன்னு இருக்கும். அதை கொஞ்சம் வேக வச்சு ஆறுனதுக்கு அப்புறமேலு தோலை உரிச்சிட்டு இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து அரிசி மாவு, அது போட்டோம்னா தான் வடை பிடிக்க வரும், கிறிஸ்பாக இருக்கும். இந்த ஒரு 10 கிழங்கு, ஒரு நல்ல கிழங்குங்களாக பார்த்து பொறுக்கி போட்டது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ரொம்பவும் அந்த ஈரத்தன்மையோடு இருந்துச்சுன்னா திரும்பவும் வேணுமா கலந்துக்கலாம். இது வச்சாச்சு. இதில் வந்து இதுக்கு தகுந்த உப்பு, பெருங்காயம், பெருங்காயத்தூள், கொஞ்சம் இது சோம்பு கொஞ்சம் அப்படியே ஒரு நசுக்கி போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அப்புறம் இஞ்சியும் ஒரு 2 பல்லு பூண்டும் போட்டிருக்கேன். இதை முதல்ல மசிச்சுக்கிட்டு பிசைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை கலந்துக்கலாம். இது அப்படியே இந்த சப்பாத்தி மாவு அளவுக்கு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ தான் அந்த அரிசி மாவெல்லாம் அந்த ஈரத்தன்மையோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா ஒரு சில சமயம் இந்த அரிசி மாவில் சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே லேசாக பட்டுங்க. ஒரு கொஞ்சம் காரம் உள்ள பச்சை மிளகா ஒன்று, காரம் இல்லாத பச்சை மிளகா ஒன்று, 2 அரிஞ்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சது, வெங்காயம், பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸு, இதெல்லாம் போட்டு பிசைஞ்ச வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு, சாதத்துக்கு, புளி சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது மாதிரி சாதத்துங்களுக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா பக்கமும் சேர்ந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து ரொம்ப வடைன்னா பெருசாக தட்டக்கூடாது. இது வந்து சின்னதாக தட்டணும். இந்த குலோப்ஜான் மாவு எடுக்கிற அளவுக்கு எடுத்து சின்னதாக போட்டு எடுக்கணும். அப்போ தான் அந்த அரிசி மாவு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நல்லா வேகும். இப்படி எடுத்து உருட்டி வச்சுக்கணும். நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். போடுங்க சேர்க்கும். ஒரு 4 உருண்டை உருட்டி வச்சுக்கணும். இல்லாட்டினா நல்லா போட்டிங்களா? போட்டாச்சு. இங்கே பாருங்க, கிளாஸில் தட்டுறாங்க. எண்ணெய் தடவி இருக்கேன் அதில். டக்கு டக்கு டக்குன்னு வருது, ஈஸியாக வந்துடுது பாருங்க. நம்ம ஷேப் மட்டும் கொடுத்துக்கோங்க. அந்த ஷேப் வரத்துக்காக நடுவில் ஓட்ட வேணாம், வேண்டியதில்லை. சின்னதாக தானே போடுறோம், அதனால் வேண்டியதில்லை. சேப்பங்கிழங்கு உடம்புக்கு நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது வாயுன்னு கிழங்குங்க பொதுவாக வாயுன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு அப்படியேப்பட்டது அந்த அளவுக்கு கிடையாது. அதெல்லாம் எடுத்தாச்சு. நல்லா இது மாதிரி கொஞ்சம் சவக்க விட்டு சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே கிறிஸ்பாக இருக்குது, சூடாக இருக்குது, தொடையிலேயே அப்படியே ஒரு மாதிரி கிரச்சியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சேப்பங்கிழங்கு வடையை நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.